செய்து விஜய் ரசிகர்களுக்கு விஜயருடைய தொண்டர்களுக்கும் செய்தி சொல்கிறான். வலைத்தளம் தான் இப்போ பவர். இளைஞர்களுக்கு வேர்ல்டுலேயே வலைத்தளம் தான் பவர். எங்கே போய் சேர்க்கணுமோ ஒரு நொடியில் போய் ஒரு 10 நிமிஷத்தில் போய் உலகம் ஃபுல்லாக போய் சேர்த்து விடலாம். விஜய் ரசிகர்களுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். விஜயுடைய தொண்டர்களுக்கு வலைத்தளம் எவ்வளோ பவர் இருக்குன்னு இளைஞர்களுடைய வலைத்தளம் பவரும் ஒன்று. இப்போலாம் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு வலைத்தளங்கள் பவராக இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, இதே முக்தார் போல் பொய்யான பரப்பான செய்திகளை வச்சு செய்யுங்க. விஜய் ரசிகர்கள்லாம், விஜய் தொண்டர்கள்லாம் வச்சு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்லாம் வச்சு செஞ்சிங்கன்னா இதே மாதிரி நாரடிச்சிடலாம். புரிஞ்சுங்க. விஜய் ரசிகர்களும் இது நான் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். விஜய் தொண்டர்களும் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இதே மாதிரி பொய் பரப்புறவங்கள இதேமாதிரி பிஜேபியோட கூட்டு வச்சுட்டாரு, குந்தானியோட கூட்டு வச்சுட்டாரு சொன்னால் பொய் பரப்புற இதேமாதிரி முக்தாரோட சேனல்களுக்கும் முக்தாருக்கும் ஒரு பாடம் செலுத்துங்க வலைத்தளங்களில். புரியுதா? தயவு செய்து பாய். விஜய் பிஜேபியுடன் கூட்டணி, ரகசிய கூட்டணி. முக்தார் அவர்களே, உங்கள் சேனலில் எடிட்டரை முன்னாடி மாற்றுங்க. புரியுதா? விஜய் கூட்டணி. அவர் எதுக்கு கூட்டணி வைக்கணும்? காசு இல்லையா? அவர் வருமானமே ஒரு படத்துக்கு 2250 கோடி. புரியுதா? ஒன்று புரிஞ்சுங்க. அவர் விஜய் சினிமாவில் தோத்துட்டு ஒன்றும் அரசியலுக்கு வரல. அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு எதாவது செய்யணும்னு தோண்டி தான் வர்றாரு. நான் ஒன்றும் விஜய் ரசிகர் கிடையாது, விஜய் கட்சியும் கிடையாது. நாங்கள் திமுக தான். திமுகவில் உள்ள இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு உள்ளது தான். திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும், செம்படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முக்தார் சேனலில் ஒரு சேனலில் உங்கள் சேனல் தவிர வேறு எந்த சேனல்லையும் போடலை. அதை தெரியுமா? நீங்கள் செம்படிங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் செம்படிச்சு தான் எங்களுக்கு ஆப்படிக்கிறாங்க. புரியுதா? செம்படிச்சு திமுகவுக்கு நாங்களும் செம்படிச்சு அடித்து தான் இன்றைக்கும் பிஜேபி வந்துடும் பயந்து தான் செம்படிச்சு தான் இன்றைக்கி எங்களுக்கு ஆப்ப வைக்கிறாங்க. முக்தார் அவர்களை ஒன்று புரிஞ்சுங்க. அவர் சினிமாவில் தோத்துட்டு ஒன்றும் இங்கே வரல. புரியுதா? ஜெயிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காரு. இந்தியாவிலேயே சினிமா நடிகர்லேயே 2ஆவதாக சம்பளம் வாங்குறது ஷாருக் கான் ஃபஸ்ட்டு, 2ஆவது வரி கட்டுறது நம்ம விஜய் தான். புரிஞ்சுங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உண்மையை பேசுங்க. புரியுதா? உண்மையை பேசுவோம். உண்மையாக இருப்பாங்களும் உண்மையாக பேசுவோம். நீங்கள் ஊடகத்தை வச்சுட்டு பொய் சொல்கிறீங்க. பொய்யை பரப்பாதீங்க. பொய்யான செய்திக்கு நாங்கள் துணை போக மாட்டோம். யாருமே துணை போகாது. மக்கள் வராது. என்றைக்கா ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிடும். இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. புரியுதா? நீங்கள் லண்டனில் போய் விஜய் நம்ம அண்ணாமலையோட போட்டோ எடுத்தான்னு சொன்னீங்க, போட்டிருந்தீங்க. போட்டோவை தான் கட்டினீங்க. வீடியோ கட்டினீங்களா? இல்லை, கிடையாதுல்ல. வீடியோ கட்டல. அது போட்டோ எங்கே எடுத்ததுன்னா காரைக்காலில் நம்ம ராமசாமியோட எடுத்த போட்டா. அது விஜய் எடுத்த போட்டா. காரைக்காலில் எடுத்த போட்டா, பாண்டிச்சேரியில் எடுத்த போட்டா, பாண்டிச்சேரியில் எடுத்த போட்டா. அது தெரியாமல் அதை எடிட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எடிட்டரை மாற்றுங்க. எடிட்டர் சரியில்லை. உங்கள் எடிட்டர் தெரியல. அதாவது முக்தார் அவர்களே, உங்களை வச்சு மோடியை வச்சு ஒரு பூங்கொத்து கொடுக்குற மாதிரி நாங்கள் ஒரு எடிட் பண்ண முடியும். எங்களால் எடிட் பண்ண முடியும். நீங்கள் சேர்ந்துட்டீங்க சொல்ல முடியுமா? பிஜேபி ஆதரவாக இருக்கீங்க சொல்ல முடியுமா? யாரை எடிட் பண்ணணும்? எடிட் பண்ணுறது எப்படி வேணாலும் யாரோட எடிட் பண்ணலாம். அது எடிட் சுத்தமாக பண்ண தெரியல. நீ சங்கி மாதிரியே எடிட் பண்ணிட்டீங்க. சங்கி காட்டி கொடுக்குற மாதிரி எடிட் பண்ணிட்டீங்க. புரியுதா? உங்களுக்கு எடிட் பண்ண தெரியல. உங்கள் எடிட் பண்ணுற ஆளை மாற்றுங்க. முக்தார் அவர்களே, நீங்கள் செம்படிங்க. பக்கம் அடிக்க வேணாம்னு சொல்ல. நாங்கள் அதாவது ஊடகத்திலேயே மட்டமான நீ ஒரு ஆள் தான். யார்? முக்தார் ஒரு ஆள் தான். ஏன்னா செம்படிக்கிறதுல பயங்கரமான ஆள். எந்த அரசியலும் நாகரிகம் இருக்காது உனக்கு. உங்கள்கிட்ட புரியுதா? ஒரு நாகரிகம் வேணும். ஒரு கேள்வி கேட்குறீங்களா? ஒரு அரசியல் ஒரு பெரிய மனுஷன் இருந்தால் ஒரு நாகரிகம் வேணும். நாகரிகம் இல்லாமல் இப்போ அப்படி தான் ஒரு நாள் பேட்டி எடுக்கிற எஸ்வி சேகர்கிட்ட என்ன கட்டு எடுக்கிற யார்ட்டையும் எடுத்து. ஆமாம், எஸ்பி ஊரை பற்றி கஸ்தூரியை பற்றி எடுத்திருந்தேன். அவங்க தேவடியா அது இதுன்னு சொல்லி கேட்குறேன். அவர் அந்த வார்த்தையை பற்றி பேசவே இல்லை. கண்ணாமன்னு வாய்க்கு வந்தப்பெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் புரியுதா இல்லையா? உண்மையை பேசுங்க. உண்மையை பேச கற்றுக்குங்க. நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் செம்படிங்க. திமுக வேணாம்னு சொல்ல. நாங்களும் செம்பு தான் அடித்தோம். நீங்களும் செம்படிங்க. ஒன்றும் வேணாம்னு சொல்லல. உண்மையை பேசுங்க. புரியுதா? உண்மையை பேசுகிறது பொய் ஏன் பறக்குறீங்க? அவர் எல்லாத்தையும் முத்தலாக்கு எதிர்க்கிறாரு, நீத்தில் எதிர்க்கிறாரு, பிஜேபியில் நீத்தில் இருக்கிறாரு, வகுப்பு வாரிய சட்டத்துக்கு எதிர்க்கிறாரு. எல்லாம் எதுக்கு தான் இருக்காரு. அவரும் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காரு.
புரியுதா? யார்? விஜய் கொடுத்தா இருக்காரு. இன்னும் அமைதியாக இல்லை. ஒரே அவர் கட்சி ஆரம்பித்தோன்னே ஒரு மாநாடு போட்டோன்னே பாயாசமாக நீங்கள் அவங்க என்னன்னோ சொல்லிட்டா சொல்லிட்டு உடனே புலம்புறீங்களே, கடந்தையா துடிக்கிறீங்க. பயமா? மடியில் பயம் இருந்தால் தான் கனம் இருந்தால் தான் பயம் இருக்குன்னு. மடியில் தான் பயம் இல்லையா? கனம் ஏன் உங்களுக்கு பயம் இருக்குது? கனம் தான் இல்லையா? வரதான் இல்லையா? ஏன் பயப்படுறீங்க? முக்தார் அவர்களே, ஒரு நாள் உண்மை வெளியே வரும். பிஜேபியில் சேர்ந்துட்டாரு, குந்தானியில் சேர்ந்துட்டாருங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு நாள் வெளியே வரும், உண்மை வெளியே வரும். பொய்யை பேசாதீங்க, உண்மையை பேச கற்றுக்குங்க. ஒரு ஊடகத்தில் இருக்க நீங்கள், ஊடகம் தான் மக்களுக்கு வெளியில் கொண்டு செய்தியை கொண்டு போய் சேர்க்குறது. அதை நீங்கள் உண்மையை பேசுங்க, பொய் பேச கற்றுக்காதீங்க. புரியுதா? ஓகே, பாய்.